ஸ்டார்டிங் விலகுறேன்னு போடும்போது நான் ஒரே ஒரு போஸ்ட் தான் போட்டு அதுக்கப்புறம் நான் எதுவும் போடல. இது அவ்வளவு பெரிய ஆளா இல்ல, இதெல்லாம் என் கண்டுக்கு நான் பெரிய ஆட்கள் ஆகணும். இது எப்ப பிஜேபி கனெக்ஷன் பண்ணுச்சோ அங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டேன் நானு. யாருமே அவ்வளவு இதுவெல்லாம் அடிக்க மாட்டேன். நான் ஒரே வார்த்தை தான் போட்டேன், பிச்சுன்னு போட்டேன். அது உண்மைதான். ஏன் நான் அப்படி யாரையும் போட மாட்டேன் நானு. யார் வேணாலும் பொய்க்க வந்துதுன்னு விட்டுருவேன் நான். ஏன் உழைப்புக்கு அவங்க இதுல என்னைக்குமே இதுல ஒரு மேட்டர் நானா, இப்போ இது அதான் செந்தில் பாலாஜி அண்ணா, மேடம் தங்கச்சி, அதான் இது திமுக ஒரு கட்சி. அதாவது அருமையாக, அதாவது கரெக்டா இருக்கும். அதான் இல்ல இந்த அண்ணன் தங்கச்சி பாசத்தை கண்டு இன்னைக்கு இந்த இடி விஷயத்தை பத்தி கொஞ்சம் எல்லாம் பாத்துட்டு இதை பத்தி பேசலாம்னு எந்தெந்த கருமத்தெல்லாம் பேச வேண்டியதா இருக்குது பாரு. நம்ம நிலைமை அப்படி இருக்கு. இல்ல சாரா, இது எப்படி தெரியுமா, டிவிக்கு திட்டுறதுக்கு அவனுங்களால முடியல, மைனஸ் தேடும் போது கிடைக்கல, புரியுதா? அதனால என்னன்னா, மேடம் நீங்க வாங்க மேடம், நான் ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க வந்தா மட்டும் போதும். அந்த பொண்ணை எவ்வளவு இது பண்ண முடியும் அவ்வளவு கீழ்த்தரமா பேசியிருக்கானுங்க. என்னன்னா அந்த அம்மா பண்ண ஒரு விஷயம், அந்த அம்மா ஒரு விஷயம் பண்ணது என்னைக்கு தெரியுமா நான் எக்ஸ்போஸ் ஆச்சு. இந்த வடிவேலு ஆட்டோல 4 அக்காங்களை கூட்டணும், அவங்க சீரியல் பத்தி பேசிட்டு வருவாங்க. ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையேன்னு அவன் லாரி எல்லாம் பூந்திட்டு போய் விட்டுட்டு கடைசியில எக்ஸ்போஸ் ஆயிடுவான். அது மாதிரி அந்த அம்மா எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில எங்க அம்மா வராங்க டிவி கேக்கு, எங்க அம்மா வரல கோச்சிக்கிட்ட 4 நாள் சாப்பிடல 5 நாள் சாப்பிடலன்னு ஒரு கதை விட்டுச்சுவாரு. அன்னைக்கே தெரிஞ்சிச்சு இது எப்படி இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிட்டே வருது. ரிலீஸ் போட்ட அடுத்த செகண்ட்ல இருந்து டக்க 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 டக்குன்னு குறைஞ்சினே போகுது. நான் அன்னைக்கே அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ப்ரோ எல்லாத்துலயும். இல்லடா சரி, இந்த ஃபாலோவர்ஸ் கூட விடுறா. இல்ல நீ ஃபாலோவர்ஸ் ஃபாலோவே பண்றது இல்ல ப்ரோ. அது இல்ல இப்ப கேட்டேன் பாத்தியா, இல்ல இந்த பொல்லதான் வரும் தெரியுமா. அதான் பாஸ், நான் ஒரு 5 வருஷம் அதான் 5 மாசமா பிக்கப் பண்றேன். டேய் நான் 2 வருஷம் சுத்தி நீர்ன்ற மாதிரி நான் ஃபாலோவே பண்ணலடா. முதல்ல அது சத்தியமா நானே ஃபாலோ பண்ண இல்ல. மேட்டர் என்னன்னா, நீ ஃபாலோவர்ஸ கூட விடு, நாளைக்கே இப்ப சும்மா அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டுன்னு எடுத்துப்போம், திமுக ஆட்சிக்கு ஒரு எலிவேஷன் போட்டு ஒரு வீடியோ வருது, எவனாவது லைக் பண்ணுவானா? இல்ல தெரியாம கேக்குறேன். நீ பொதுமக்களே நீ டிவி கட்சிக்கார விஜய் ஃபேன்ஸ தூக்கிடுறா, நீ பொதுமக்களையே அஜித் ஃபேன்ஸை காட்டி விடுவான். ஏன்னா அது ஏன்னு தெரியும். ஒடுங்க. ஆனா இல்ல மாமே, அதான் யானை கொளுத்தா தள்ள மண்ணோரி கொட்டிதுன்னு வாங்க பாரு, கரெக்டா இருக்குது. நான் கூட சரி இது ஏதோ ஒண்ணு போயிடுச்சு விடுன்னு கூட விட்டுட்டேன். இவனுங்க வெல்கம் வைஷ்ணவின்னு போட்டு ஸ்பேஸ் போட்டாங்க. ஏய் இதுக்கு வெல்கம் பண்றதுக்கு ஆதவர்ஜுனா ஏதோ சிடிஆரு இல்லையா, யாரோ ஒருத்தன் இல்ல அலெக்ஸா கூட போயிட்டான், நீ அவனுக்கு ஓட்டிருந்தா கூட ஏதோ பெரிய ஐடி போயிட்டான் போல அப்படின்னு விட்டுறலாம். ரொம்ப சாரு ஒரு நிமிஷம், ரோட்ல லாரி போதா அலெக்ஸ் செத்துட்டான்னு என்ன சொல்லுங்க, நானே ஒத்துக்கிறேன். ஏன் நாளைக்கே நான் செத்துறேன்னு கூட சொல்றேன், நான் ரெடி. ஆனா அங்க போறதுக்கு நான் செத்தே போயிடுறேன்றேன் சத்தியமா சொல்றேன். ஏன் தெரியுமா, ஒரு நிமிஷம், இல்ல ரெண்டு ரீசன் இருக்குது. ஒரு நிமிஷம், எங்க வீட்லயே வந்துட்டு ஏடிஎம்கே பைத்தியம், இப்பதான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் டிவிக்கேன்னு. அதுவும் இல்ல, நான் டிவிக்கே போனது எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. டிஎம்கே எல்லாம் போனா சோத்துல விஷம் வச்சு சொல்லுவேன் தெரியுமா தனுஷ், முதல்ல சோத்துல விஷம் வச்சு சாவச்சிருவாங்க வீட்லயே. யாருக்கு தெரியும்பா, நாளைக்கு நீயே கூட ஏடிஎம் கேக் போறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து யாரும் உதவி பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், நீயே கூட போடுவ, என்ன பண்றது தெரியுமாதான். இல்ல அதாவது சுத்தி நின்னு அசிமா வச்சுட்டுனா கூட ட்ரிகர் ஆகாது போல, இப்ப ரொம்ப ட்ரிகர் ஆகுது, என்னன்னு தெரியல. இவனுக்கு நிலைமை நினைச்சாதானே, அதாவது வைஷ்ணவிக்கெல்லாம் ஸ்பேஸ் ஓட்டுறானுங்க. டே அந்த பொண்ணு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது கூட நாங்க ஸ்பேஸ் ஓட்டலடா. ஆனா நீங்க அந்த இல்ல பாஸ், இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, திட்டின ஐடிதான் அந்த பொண்ணு பிரைஸ் பண்ற ஐடிதான் நிறைய பேர் திட்டுருப்பானுங்க. இப்ப வாங்க மேடம் நாங்க பாத்துக்கிறோம், கிளிப்ப மிஞ்சு போனா அக்கௌண்ட்ல ஏதாவது காசு போடுவேன், என்னத்த பண்ணுவ நீ? இந்த பொண்ணை பத்தி ஒரு 2 நாள் நீ பேசுவியா, நான் பேசணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த 3 ரீல்ஸ் போட போவோம், சரியா? இதுக்கு முன்னாடி வாரத்துக்கு ஒரு 200 ரூபாய் கிடைக்கல அந்த பொண்ணுக்கு. பதவிடா, போஸ்டிங் கொடுத்தாலே போதும். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இன்ஸ்டாகிராம்ல இந்த மனுஷன் அரசியல் வரதுக்கு முன்னாடி ட்ரெண்ட்ல இருந்தது இந்த படத்தோட சீன், அது மாதிரிதான் இருந்தது ரீல்ஸ். இன்னைக்கு எல்லாமே டிவிக்கு சப்போர்ட் ரீல்ஸ் மட்டும்தான். காரணம்னா மக்கள் மத்தியில் அது போய் சேர்ந்துருச்சு. அது தூக்கிட்டு வேற எந்த சப்ஜெக்டுமே கிடையாது. நீ உதயநிதியை பத்தி பேசினாலும் பார்க்க மாட்டான், எடப்பாடியை பத்தி பேசினாலும் பார்க்க மாட்டான், இல்ல நீ எந்த படத்தை பத்தி பேசினாலும் பார்க்க மாட்டான். இதே ஒருத்தரை பத்தி பேசி ஆகணும்.
அந்த அரசியலோ சினிமா அங்க வச்சுதான் நீங்க ஓடும். சரி இல்ல இப்ப ஒரு நிமிஷம் இல்ல இப்போ ஒரு இப்போ வீட்டுல இருக்கிற நாய் தொலைஞ்சு போயிட்ட மாதிரி அதை விட்டுரு வேற ஏதாவது பாப்போம். ஏன்னா அதை சொல்லல நான் சொல்றேன் நானு இனிமே எப்படி நடக்கணும்னா நீ 2 நாள் அவன் பேச போறான் அதோட இன்னும் விட்டு போனான் நீ அதுக்கப்புறம் உன் மனசுக்கு தோணும் டிவிகேல இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு இடத்துல ஒண்ணு தோண வைக்கலாம் டிஎம்கே யாருன்னு மட்டும் நீ பாத்துக்கோ அவ்வளவுதான் சப்ஜெக்ட் விட்டுரு. அடுத்தது இடி மேட்ருக்கு போலாம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா இடிக்கு யாருமே எதிர்பார்க்கல நம்ம இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும். காலையில தாண்டா அப்போ ஒரு ட்விட்டர் ஒண்ணு போட்டிருந்தேன் இந்த ஏதோ ஒரு சரத்குமார் ட்விட்டர் போட்டேன் அது அப்லோட் ஆகிறதுக்குள்ள பார்த்தா தடைன்னு வந்துருச்சு. அட பாவிகளான்னு விவேக் மாதிரி நம்ம லவ் லெட்டர் கொடுக்கும் போது அவளுக்கு கேன்சர்னு தெரியணும் அது இது மாதிரி ஆகிப்போச்சு. ஆனா அதுதான் சொல்ல வரேன். அதுல என்ன விஷயம்னா இது இவங்க ஸ்டே வாங்கியிருந்தாலும் இந்த கேஸ் ரீஓபன் ஆகும். இதுல மெயின் என்ன விஷயம்னா இடி இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் சப்மிட் பண்ணும் போது இடி கிட்ட இருந்த ஆதாரன்றது கொஞ்சம் தான். ஒரு 4 அதிகாரி மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த 4 அதிகாரிங்க மேல சம்பந்தமா இருந்தது ஒரு ஊழல் தன்மை மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப என்னன்னா பெரிய பெரிய முதலெல்லாம் மாட்டிக்கிறாங்க. சரியா இந்த விடியல் பிக்சர்ஸ் ரத்தீஷ் அப்புறம் அந்த விக்ரம் ஜூஜு அப்படிப்பட்ட ஆட்களு சரியா அவங்களுக்கெல்லாம் எங்கேயும் இந்த பணம் வந்தது அவங்களுக்கெல்லாம் எப்படி சொகுசெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கப் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பேக்கப் இன்னும் அவங்கள என்ன சொல்றது அதை ஃபுல் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த கேஸ் ஸ்டே ஆகி ஆனா அவங்க விசாரணை நிறுத்த மாட்டாங்க. இதுவரைக்கும் கலெக்ட் பண்ணதை வச்சே இவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் ஹியரிங் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா மேக்சிமம் இந்த கோடை விடுமுறையில ஏன்னா ஒரே ஒரு ஜட்ஜ் இருப்பாரு உச்ச நீதிமன்றத்துல ஒரு அவசர வழக்கு வரை விசாரிக்க அவர் மூலியமா போலாம். இல்ல பரவாயில்லன்னா ஒரு 20-30 டேஸ் கழிச்சு இவங்க அகைன் கேஸ ரன் அப் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இது முதல்ல ஏன் ஸ்டே கொடுத்தாங்கன்றது என்னன்னா ஒரு என்ன சொல்றது இப்ப நம்ம ஒரு 4 பேர் இருக்குமா ஸ்பீக்கர்ல நம்ம 4 பேர் மேல இருக்கக்கூடிய கேஸ நீ ஏன் ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லாரும் மேலயும் போடுறன்ற மாதிரிதான் அது கொஸ்டின். அதுதான் அது மாதிரிதான் கிட்டத்தட்ட இது டாஸ்மார்க்ல ஒரு 4 அதிகாரிங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்த ஒரு கேஸ் அங்க ஹேண்டில் பண்ணி முடியறதுல இடி உள்ள அதிகாரத்தை அதிகமா பயன்படுத்தி நீங்க எல்லா இடத்துலயும் போய் சர்ச் பண்றீங்களே டாஸ்மார்க்ன்ற ஒரு நிர்வாகத்தையே நீங்க இது பண்றீங்களே அது சரியா அப்படின்ற மாதிரிதான் ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதுல என்ன இதுல மிகப்பெரிய மேட்டர்னா அதாவது இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒரு ஒரு இந்த யாரு இந்த ஃபைல் வாங்குற பாயோ இல்ல ஒரு கீழ்மட்ட அதிகாரி வாங்குறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. என்னன்னா டோட்டல் டாஸ்மார்க்கே இருக்கிற ஒரு ஹெட் இருக்காரு. சரியா டோட்டல் டாஸ்மார்க்கே ஒரு ஹெட் இருக்காரு. அவரே தப்பு பண்ணிருக்காரு. அவர் யாருக்கிட்ட தப்பு பண்ணிருக்காருன்னா அரசாங்கத்திலேயோ அரசாங்க பதவியிலேயோ எதுவுமே சம்மந்தமா இல்லாத ஒரு தம்பி. தட் மீன்ஸ் ஓடி போன ஒரு தம்பி. அவர்கிட்டதான் எல்லாமே வாட்ஸ்அப் மூலியமா சரி சார் இன்னைக்கு என்ன மாதிரியான லோடு போடலாம் எந்த கம்பெனில நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணலாம் எந்த டிராவல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் எல்லாமே முடிவு எந்த வித சம்மந்தமுமே இல்லாத ஒரு ஆட்கள் கிட்ட இருந்து கேட்டதுனாலதான் இதுல ஊழல் நடந்தது 100% உண்மை ஆயிருக்கு. சப்போஸ் இவங்க ஊழல் பண்ணலன்னா இடி விசாரணை வரும்போது இவங்க தைரியமா வெளியே நின்றுக்கலாம்ல. இவங்க ஓடவே தேவையில்லையா? ஒரு அரசியல்வாதி ஓடுறாங்கன்னா அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு கூட நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா அவங்க ஆட்சி நடக்குது. எதுவுமே சம்பந்தமெல்லாம் இவங்க 2 பேரும் ஏன் ஓடணும்? இன்னொரு விஷயம் கேக்குது ஒரே நிமிஷம் கேக்குதா? இன்னொரு விஷயம் ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃப்ரீயா வெளியே வர மாட்டாங்க. இந்த கேஸ் சுத்தமா இடி கையில இருந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கைக்கு வர்ற வரைக்கும் இவங்க வெளியில வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எப்போ வேணாலும் தலைக்கு மேல தூங்கிட்டு இருக்க கத்தி தான் இருந்துச்சு இந்த கேஸ். ஏன்னா இவங்க பெரிய பெரிய முதலையை பிடிச்சாங்க. இது எது வரைக்கும் போய் சேர்ந்துருக்குதுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ண போறாருனால தான் டெல்லி பயணமே கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் எல்லாம் இது பண்ண இது ஒரு சின்ன ஒரு தடை தான். இது நிலையாலாம் இருக்காது. அவங்க ஆதாரத்தை எடுத்து வைப்பாங்க. உச்ச நீதிமன்றம் எக்காந்த ஆதாரத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி எல்லாம் போடாது. எந்த மாதிரியான இது பண்ணணுமோ பண்ணோம். சப்போஸ் இதுல என்ன விஷயம்னா சப்போஸ் இந்த கேஸ்ல இப்படி கொடுக்குறான்னு வச்சுங்க தீர்ப்பு இல்ல இடி விசாரிக்க கூடாது லஞ்ச ஒழிப்புத்துறை தான் விசாரிக்கணும் நீங்க பண்ற தப்புனாங்கன்னா இதே மாதிரியான கேஸ் ஒரு 5-6 மாநிலத்தில் இருக்குது. சரியா இதே மாதிரி கேஸ் கெஜ்ரிவால் கேஸ் கூட நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது மாதிரி கேஸ்ல அடிபட்டு போயிடும். நாளைக்கு அவங்க ஹியரிங் போவாங்க. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது என்ன பண்ணணும்னா எங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க.
இது ஒரு கொலாப்ஸாவே ஆயிரும். இந்த கொலாப்ஸ்னால எவன் தப்புனாலும் எல்லாரும் வெளிய வந்துரும். அதனால வந்து ஹைகோர்ட் இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூவா தான் எடுக்கும் எனக்கு தெரிஞ்சது. இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு சுவாசம் விட்டுக்கலாம் தான் ஒரு இது. ஆனா இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணேன்னா, இடி அழுத்தம் கொடுத்தது, இடி அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணது எல்லாம் கத்திருக்கானே தவிர, ஒருத்தன் கூட டாஸ்மாக் ஊழல் பண்ணல, டிஎம்கே ஊழல் கட்சியே கிடையாது எவனுமே சொல்ல. நோட் பண்ணி பாத்தீங்களா? இன்னைக்கு போட்ட மொத்த பேரும் இடி தான் அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணுதுன்றான், பாஜக சப்போர்ட்ன்றான். சரி அதோட வச்சுடா, நீ தப்பே பண்ணலையான்னு கேட்டானா எவனும் பதில் சொல்ல மாட்டேன்றான். டிஎம்கே ஐடிவிங்களே போய் போட்டான். அஞ்சாமை திராவிடமா இன்னொன்னு போட்டிருந்தான். அப்ப ஏன்ப்பா அவங்க 2 பேரும் ஓடி போனான்னு கொஸ்டின் கேட்டேன். எல்லாரும் கேட்ட கொஸ்டின் அதுதான். தப்பு உன் பக்கம் இல்லைன்னா ஆக்சுவலி கேஸே போட்டுக்க கூடாது. உச்ச நீதிமன்றத்துல வந்து ஸ்டே வாங்கிக்கிறோம். விசாரணை பண்ணி அவன் போட்டோம். மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்லை, நீ விட்டுருக்கலாம். நீ ஸ்டே வாங்கினப்பே நீ பட்டவர்த்தனம் ஆயிட்ட. இவங்க 2-3 பேர் ஓடினாங்க பாரு. இது பயங்கர அந்த கட்சி எவ்வளவு வீக்கா இருக்குதுன்றது அது பயங்கர எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த கேஸ வந்து பார்த்தோன்னா 5 வருஷமா ஹோல்டுல வச்சிருக்கு. சரியா? ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சு அப்புறம் ரீஓபன் பண்ணி கூட இருக்கலாம். 5 வருஷம் புதகுழியில வச்சிருந்த அந்த கேஸை தான் தோண்டி எடுத்து இவங்க என்ன செய்யணுமோ அது தக்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு கோர்ட் சப்போர்ட் பண்ணாம இருக்குமா? இன்னும் ப்ராப்பரான பெரிய ஆதாரங்களை அவங்க சப்மிட் பண்ணல. அத வரக்கூடிய காலங்களை சப்மிட் பண்ணுவாங்க. இதோட நிக்க போறது இல்ல. பாக்கலாம் இவங்க என்னென்ன ஆனா மாதிரி இல்ல இப்ப அவனுங்க என்ன தோணு பண்ணுங்க பாத்தியா, நாங்க டெல்லி போனதுக்கே பாத்தியா அதிருது. ஆந்திராவே தான் ஆந்திராவே அதிருந்துன்ற மாதிரி தமிழ்நாடு அதிருதுன்னு கொண்டாடினு இருப்பானுங்க. தெய்வமே என் கடவுளே அதுதான் நடக்கும், வேற என்ன? சரி வெளியில ஒரே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒரு சிஸ்டர்ஸ்லாம் சில ரிக்வெஸ்ட் கேட்டாங்க, அது மட்டும் சொல்லிடுறேன். சோ வைஷ்ணவி அவங்க வந்து தெரிஞ்ச விஷயம் தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஏற்கனவே டிஎம்கேல இருந்து வந்தவங்க தான். பட் சில பேர் வந்து கமெண்ட் வந்து கொஞ்சம் இதுவா போடுறாங்க. அது வந்து தளபதிக்கும் நம்ம டிவிகே கட்சிக்கும் தான் வந்து அது கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ கமெண்ட் போடுறது நீங்க அவங்க தவறுகளை சுட்டி காமிங்க, பட் வந்து நம்ம வார்த்தைகளை வந்து பார்த்து உபயோகிக்கணும். சில சிஸ்டர்ஸ் என்ன வந்து ஸ்பேஸ்ல சொல்ல சொன்னாங்க. சோ ஜஸ்ட் ஒரு ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். கமெண்ட் மட்டும் நீங்க அவங்க தவறுகளை சுட்டி காட்டுங்க, வார்த்தைகள் பார்த்து உபயோகிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே உண்மைதான். அதாவது திமுக இல்ல இப்ப அதான் நடுவுல ஒரு பஞ்சாயத்து ஆச்சு, அதான் அதுக்கும் அதான் சொன்னேன். அடிக்கிறது எங்கேயுமே தப்பு கிடையாது. ஆனா டீசென்ட் ஆச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. புரியுதா? டீசென்டா என்ன அடி சொல்லுங்க பூமர் சொல்லு. சொல்லிட்டேன். திமுக மாதிரி நடந்துக்காதீங்கப்பா, டிவிகே மாதிரி நடந்துங்க. ஆனா ஆனா என்ன கேட்டா இல்ல ப்ரோ அவனுக்கு தான் மாசு. அந்த பொண்ணு அவ்வளவு திட்டிட்டு டக்குன்னு மாறுவானுங்க பாரு. ஒரு செகண்ட்ல மாறுறது எப்படின்னு தெரியல. மனுஷனா இல்ல ரோபோட்டு கூட அட்லீஸ்ட் ரீஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. ஆனா இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா அட்லீஸ்ட் அந்த பொண்ணை சேர்த்தீங்களே, ஆதி காலத்துல இருந்து திமுகவுல இருக்க எத்தனையோ பேர் துரைமுருகன் இருக்கிறாரு, அவரு முன்னிலையில சேர்த்திருக்கலாம் இல்லையா? அவரு பொன்முடி இருக்கிறாரு, அவர் முன்னாடி கூட சேர்த்திருக்கலாம். 5 கட்சி ஒரு ஆள் எம்எல்ஏவா எம்பி அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலரா அவளுக்கு போயிட்டு நியூஸ் சேனல்ல ஒரு எத்து வேலை பாக்குறானுங்க. ஏதோ ஒரு மினிஸ்டர் பதவி மாறின மாதிரி மத்த ப்ரோமோட் பண்றானுங்க அந்த பொண்ணு. அப்படிதான் டிஆர்பி வரும். கூட டிவி இல்ல டிஎம்கே கிட்ட காசு வாங்குறதுக்கு அவன் தான் பண்ணி ஆகணுமே. சொல்லு டேய் மினிஸ்டர் மாறினாலே ஒரு நாள் 2 நாள் நியூஸ் தான்டா. இந்த பொண்ணு வச்சு 10 நாள் லைம் லைட்ல வச்சிருக்கானுங்க. 10 நாள் தெரியல அவங்க வச்சிருக்காங்களோ இல்லையோ, நம்ம பசங்களும் டைம் லைன்ல வச்சிருந்தா அந்த பொண்ணு ஒரு 2 நாள் சும்மாவே அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க விலகிறன்னு ஒண்ணு. ஆனா இல்லமாமா இல்ல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நல்ல வேலை வீக்கெண்ட் இந்த வேலையை பார்த்து விடல. இது வீக்கெண்ட் வேற ஏதாவது கண்டென்ட் இருந்த மாறிடலாம். புரியுதா? ஜாலி. நல்ல வேலை வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை போயிருக்கு. நாளைக்கே வேற ஏதாவது கண்டென்ட் வந்துடும். இது அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல பண்றேன் நான் வந்து. சரியா? இந்த கட்சியை தூக்கி பிடிக்க எவ்வளவு தூங்கல் இருப்பா. இன்னைக்கு நாளைக்கு என் ஐடிடிஏ ஆக்டிவேட் பண்ணாலும் என் இடத்துல இன்னொருத்த வர போறான். என்ன கட்சியில வந்து அவன் பேர் எனக்கு சேர்த்துக்கணும், அவன் பேர் நிக்கலாம். மேட்டர் தெரியல. இப்ப டிவிக்கு அடிக்கிறதுக்கு அவனுக்கு கண்டென்ட் இல்லாம கை நம்ம சொரிஞ்சிருந்தானுங்க. இப்போ ஒரு சும்மா
டிவிக்கு அடிக்கிறதுலடா பைத்தியம் டைவர்ட் பண்றதுக்கு டாபிக் உனக்கு டைவர்ட் இல்லடா இல்ல இல்ல பண்றதுக்கு டாபிக் இல்லடா ஒரு நிமிஷம் அத டைவர்ட் டாபிக் பண்றதுக்கு இந்த ஒரு சின்ன இல்லடா விஷயத்தை இரு பெருசா உனக்கு மாத்துறானுங்க அவ்வளவுதான். டாபிக் டைவர்ட் ஆகுறது நீ பாக்குற ஏதாவது ஒரு கட்சி வந்துட்டு அப்படியே டைவர்ட் ஆகுதுன்னு. ரெண்டாவது என்னன்னா நீ நடுவுல யோசிச்சு பாரு, அவனுக்கு டிவி கிடையாது, கண்டென்ட்டே இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்ப வந்துட்டு கேட்டா உங்க கட்சியில இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அவனுங்க மாட்டின தப்புல இருந்து வெளியே வரதுக்கு அவனுங்க பிளான் போறானுங்க. அவனுங்க இல்ல அந்த ஈடி நிக்காதுடா, அது திரும்ப பாப்போம், அவனை கண்டிப்பா நடக்காது அவ்வளவு சீக்கிரம், அதான் இதெல்லாம் போகாது. அது என்ன ஏன்னா இல்ல இந்த பொண்ணுக்காக ஈடிய மறந்துடுவாங்களா சார்? வீக்கெண்ட் எல்லாம் பாருங்க அப்படிதான்டா பண்றானுங்க நியூஸ் சேனல் இதுல ஒரு கூத்து கேலாம். இந்த ஈடி வரும்போது முதல்வன் படத்துல கக்கூஸ்ல ஒளிகிற மாதிரி எல்லாரும் போய் ஒளிஞ்சினானுங்க. ஒரு பையன் வெளியில இல்ல. இந்த ரிசல்ட் வந்ததுதான் அலெக்ஸ் எல்லாம் நீதி வென்றது, நியாயம் வென்றது, திராவிடம் ஜெயிச்சது பார்ட்டியா, கூட்டணி கட்சிக்காரன் அதுக்கு மேல செஞ்சு கடிக்கிறான், இது பாரதிய ஜனதாவின் சதி. ஏன் அந்த சதி ஈடி வர அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே? உனக்கு டிஎம்கே மேல நம்பிக்கை இல்ல, அவன் கண்டிப்பா அடிச்சிருப்பான்றது உனக்கு தெரியும். இன்னைக்கு ஏதோ ஸ்டே வாங்கிட்டு மொத்த பேரும் வெளியே வரான்டா. ஏய் எங்கடா நீங்க மண்ணுக்குள்ள பதிஞ்ச மீமெல்லாம் வெளியே வருதுடா நீங்க எல்லாம். ஐயோ நியாயம் வென்றது. முதல்வரே டெல்லி போறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான் போல. திவ்யா சத்யராஜ் வேற ப்ரோ. எனக்கு ஒரு வீடியோ என்ன வருதுடா, பெண்களுக்கு வசரம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. திவ்யா சத்யராஜ் வேற மறுபடியும் ஆதவர்ஜனை புடிச்சு சீண்டுது. எப்பா தள்ளி விடுடா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆதவர்ஜுன டிஎம்கே காரன் திட்டினாலே மதிய மாட்டோம். இல்ல இவங்க வேற கொடுக்காம இருக்காரு சார். அந்த சிபி சத்ய இல்ல சிபி சத்யராஜுக்கு போன் பண்ணுங்க சார், அவரு ஹேண்டில் பண்ணிப்பார். அதாவது கொட்டுகாலி தான் அப்புறம் போன் போட்டா போதும். அரசியல் புரிதல் தெரிஞ்சு உதய அண்ணாவோட நேத்து வந்த விஜய் என்ன செஞ்சாருன்னு கேட்டுச்சு. அப்பயே தெரிஞ்சுக்க அது அரசியல் அறிவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உதய அண்ணா செஞ்சதை விட விஜய் அண்ணா என்ன செஞ்சாரா நேத்து வந்து அதே தெரிஞ்சு. முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல, டிவிக்கு இப்ப சும்மா கேக்குறேன், டிவிக்கு ஆட்சியில் இருக்குதுன்னே எடுத்துப்போம், சும்மா சொல்றேன். இப்படி ஆட்சியில் இருக்கும்போது யாராவது ஒரு நியாயமா கேள்வி கேட்டா நம்ம ஏதாவது நம்ம கொத்தடிமைங்க மாதிரி கடிப்போமா? கடிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு நாலேஜ் இருக்குது, நம்ம மிஞ்சி மிஞ்சி போனா வந்துட்டு அது ஆக்ஷன் எடுக்கணும் நம்மளே சொல்லுவோம். புரியுதா? அதுதான் வந்துட்டு ஒரு பேசிக்கான இது. ஆனா இவனுங்க யார் தெரியுமா, முதல்ல ஒரு துணை முதலமைச்சர் கிட்ட தான் நீ போய் கேட்கணும், நாடு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, என்ன ஸ்கீம் பண்ணீங்க, என்ன நடக்குதுன்னு. வந்துட்டு அதான் கட்சி தான் டிவிக்கே விஜய் கிட்ட வந்து கேட்டு பாருங்க. ஏதான் முடிச்சா டிவிக்கே தான், தூங்குனா டிவிக்கு ஆட்சியில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. ஏன்டா பண்ணிடுறீங்க? எதனா ஒரு இஷ்யூ நடக்கட்டுமே உடனே அண்ணா ஐடியா டேக் பண்ணி இதுக்கு விஜய் அறிக்கை விடுவாரா அப்படின்னு நம்ம பசங்க உள்ள போய் இதுக்கு சிஎம் முதல்ல அறிக்கை விட்டாரான்னு அப்படியே ஆஃப் ஆயிடுவான். கேட்டு விட்டானா ஐயா, உண்மையை கேட்டு விட்டானே அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் அறிவு இல்ல ப்ரோ, சிம்பிளா சொன்னா நம்மனா கொஞ்சம் அது எப்படி இருந்தேதான் இல்ல. இந்த இடி ஸ்டே வாங்கின ஒரு மீம் ஒண்ணு போனேன், ட்ரிபிள் ஆர் மீம் ஒண்ணு போட்டு வேற என்டிஆர் கேப்பால ராமச்சந்திரன், ஏன்னா இதுக்கு மட்டும் வாங்கினியா வகுப்புக்கு கொஞ்சம் தடை வாங்கி கூடியாண்ணா அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கெல்லாம் வக்கீல போட்டு போறீங்களா, வகுப்புக்கு போக வேண்டியதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகம் போல. படம் கிளைமேக்ஸ்ல அந்த டெம்ப்ளேட் அண்ணா சொல்லி கூட ஆனா வகுப்பு கொஞ்சம் தடை வாங்கி கூடியாண்ணா. ஆனா சரியான டெம்ப்ளேட் ஆனா இது கல்வி வேணும்னா. நீங்க டாஸ்மாக்குக்காக போறீங்க, அண்ணா நகர்ல ஒரு குழந்தை கேஸ் சிபிஐ மாறதுக்காக ஒரு வழக்குக்கு, அதாவது ஒரே ஒரு வழக்குக்கு வாதாடக்கூடிய வக்கீலுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போறீங்க. தட் மீன்ஸ் ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கேஸ் வாதாடுறதுக்கு 50 லட்சம். அப்படிப்பட்ட வக்கீல போறீங்க. இந்த வகுப்புக்கு அப்படிப்பட்ட வக்கீல் நீங்க போட்டிருந்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல நம்ம சைடு வந்து. ஏன்னா கேரளா கவர்மெண்ட் போடுற மாதிரியே டிஎன் கவர்மெண்ட் போட்டிருந்தா இன்னும் அதிக பயம். என்னன்னா உங்களுக்கு ஈடி வேற தலைக்கு மேல இருக்கு, நம்ம உள்ள போனா இன்னும் பயங்கரமா போட்டு அடிப்பானுன்னு நினைச்சாங்களா, இல்ல இவங்க உண்மையிலே தேர்தலுக்காக இதை கடைசி வரைக்கும் கொண்டு போன உருட்டுன்னு நினைச்சாங்களான்றதான். இல்ல ஆகாச கடையை பூட்டுன்னு ஓட்டாதான், கடையை பூட்டு அங்கிட்டு ஓடுறானே, அது நடுவுல வேற இவரதான் உள்ள பூந்துதான் நான் டெல்லி செல்கிறேன் அப்படின்னு ஒரு மாஸ்க் காட்டுங்கிறாப்புல. ஆனா இதெல்லாம் நிக்காம போயிடும். எவ்வளவு நாள் நீயே மறைஞ்சுன்னு இருப்ப, எவ்வளவு நேரம் அவரும் டெல்லியில இருப்பாரு, வருவார் ப்ரோ. கோயில ரொம்ப நாள் இருட்டுல இருக்காது ப்ரோ, வெளிச்சத்துக்கு வந்துடும். மாட்டோம்.
வந்துருச்சு, பராசக்தி படம் வரணும் மட்டும் எவனா நினைச்சிட போறீங்க, வரவே வராது. இன்னும் கேட்டா சிவகார்த்திகேயன் அந்த படத்துல நடிக்க மாட்டாப்ல எனக்கு தெரிஞ்சு. அவர் ரிட்டையர் ஆயிட்டு இருப்பாரு வந்து. இல்ல இல்ல ஆனா இல்ல இல்ல சிவகார்த்தியின் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சிவகார்த்தியின் இடத்துல இருந்து பார்த்தேன்னு சத்த. ஆனா சிவகார்த்தியின் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது சார், பொங்கலுக்கு வேணாம், ஏன்னா விஜய் லாஸ்ட் படம்னு. ஆனா அங்க உதயநிதி அந்த ஆகாஷ் பாஸ்கர்ல அப்படி தருமா, உன் வேலை என்ன நடிகர் தானே புரியுது. ஆனா எதுவுமே பண்ண முடியாது, புரியுதா? ஏன்னா நீ டாப் ஆக்டரா இருந்தா நீ இல்லடா. இல்ல இல்ல ரிக்வஸ்ட்னா மேட்டர் என்னன்னா, நீ சொன்னாலும் மதிக்க மாட்டான், நீ ரிக்வஸ்ட் பண்றது வேற மேட்ரு. அங்க அவனுக்கு ஆனா அவனுக்கு மேட்ரு என்னன்னு புரியுதா, நீ சொன்னாலும் மதிக்க முடியாது. சூர்யா துல்கர் சல்மான் நடிச்ச மௌன ஜஸ்ட் மிஸ். ஆமாமா தெரியாதா, படத்தோட ஃபர்ஸ்ட் கேஸ்டிங் சூர்யா துல்கர் சல்மான். எஸ்கேப் நசியா கூட ப்ரோ. சொல்லு. பாவம். ஆனா இல்ல அந்த படம், இந்த படம் பேர் தான் புறநானூறுன்னு வச்சிருந்தாங்க. ஆனா சூர்யா தான் சூர்யா நடிச்சு கிளாஸ் இல்ல அது ஜேம் ரவி இருக்கிறதுல யார் தம்மா, தமன்னாவோட எக்ஸ். தமன்னா எக்ஸ் யாரு? இந்த விஜய் விஜயகுமார் அவன் பேரு விஜயவர்மா. விஜயவர்மா. ஆமா ஒரு விதத்துல நம்ம அண்ணனை பாராட்டணும். தயாரிப்பாளர் வரான், காசு கொடுறான், கண்ண முடிய அவர் கமிட் பண்றதுல என்கொயரி பண்றாரு அவங்கள பத்தி. கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா, அவங்க பேக்கப் கரெக்டா, அவங்க அந்த பணத்தை வந்து ஒழுங்கான வழியெல்லாம் சம்பாதிச்சுக்கிறாங்களான்னு இத்தனை வருஷம் தான் ஒரு இதுல இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் இல்ல, நம்ம மட்டும் இந்த மாதிரி ஏதாவது பிசுறு தட்டுற ஒரு வேலை பார்த்ததுன்னு நேரம் எப்பயோ வந்துட்டுதான் நம்ம எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா இது பண்ணிருப்போம். ஏன்னா அடிக்கடி இப்ப டூருக்கு போற மாதிரிதான் நம்ம வீட்டுக்கு ரைடு வருவானுங்க. உண்மையிலே எப்ப பார்த்தாலும் விஜய் வீட்டுக்கு ரைடு, ஏன் புலி டைம்ல இருந்து ரைடு தான் போயினுறானுங்க அப்பத்துல இருந்து. நீ நினைச்சு பாரு, சப்போஸ் ஜனநாயகம் மட்டும் டான் பிக்சர்ஸ்ல நடிச்சிருக்கணும், திமுகன்னு அடிப்பான். ஏன் அடிக்கிறேன்னு தெரியாமலே. அதெல்லாம் கூட நடக்காத விஷயம் நடந்தா பொழந்திருப்பானுங்க வந்து. இல்ல தளபதியே பாத்துருப்பாரு. அதான் இல்ல டான் பிக்சர்ஸ் வந்து சொல்றான்னு சார், நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன், கணக்கு வெளியே அனுப்பு. பயத்துக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்போட கடிப்பானுங்களே, சன் பிக்சர் கூட பண்ணலையா, அது பண்ணலையான்னு அது மாதிரி தான் சொல்றேன். இல்ல நடுவுல ஒரு பெரிய கூத்து இருந்துச்சு, கலர் நோட் பண்ணியால. என்னது, விஜய் வந்துட்டு தீவிரவாதி மாதிரி அதான் முஸ்லீம்க்கு வந்துட்டு இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு பீஸ்ட காட்டிட்டு, யாரு இந்த திமுக காரனுக்கு விஜய் முஸ்லீம் சப்போர்ட்னு இதெல்லாம் நடுவுல போய் அந்த நோம்பு கஞ்சி இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு இருந்தாரு. அதனால போட்டானுங்க குவாட் பண்ணி ஒரே ஒரு கமெண்ட் தான் எல்லாம் போட்டானுங்க, ப்ரொடியூஸ்டு பை சன் பிக்சர். டேய் பைத்தியமாடா நாங்க. அதான் ஏன்டா நீயே ப்ரொடியூஸ் பண்ற, நீயே படத்தோடைய சர்டிபிகேட் இவன் தான் பண்ற, புரியுதா? இவன் தான் இது பண்ற, டிஸ்ட்ரிபியூஷன் நீ தான், நடிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்ததான் நீ தான், புரியுதா? ஆமாண்டா, இத மறந்துட்டான்டா. லூசாடா, இல்லடா லூசுடா அவனுங்க. அதான் மாமா லூசு மாமா. அந்த படம் சன் பிக்சர் ப்ரொடியூஸ் பண்ணவே மறந்துட்டேன். ஓ அதே திருந்தலாம் மாமா தான். டேய் லூசுடா, இல்லனே பைத்தியம், உனக்கு என்னடா ஆச்சு? இல்ல யோசிச்சு பாரு. இல்லடா இப்ப உனக்கு அப்ப அந்த படத்துல இந்த கான்செப்ட் பிடிக்கலன்னா நீ தூக்கிட வேண்டியதான். நீ தான்டா படத்தை எடுக்கிற, நடிக்கிறத கேக்குறான் பாத்தியா, எடுக்கிறதே நீ தான்டா. சென்சார புரிஞ்சுக்கிற முதல்ல. நீ இல்லாத விஷயம், நீ பண்ணக்கூடிய தப்பா சப்போஸ் வந்து சமூகத்துல ஒரு விஷயம் அது வந்து இதுவாகும்னா அந்த சீனை கட் பண்ண சொல்லுவாங்க, சரியா இல்லையா? படத்தையே கூட பிளாக் பண்ணிடுவாங்க. ப்ரோ ரியல் லைஃப் வடச்சேனா இப்போ வந்து அக்காதான் ப்ரோ. இல்ல நான் பேசல சொல்றேன். இல்ல முதல்ல திட்டுறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. ரெண்டாவது திட்டுற கட்சியும் இது கிடையாது. நீ என்ன பண்ற, நாலுல இருந்து டிஎம்கே டிபி பேசணுவா, நான் சமாளிச்சேன் ப்ரோ. செத்துறேன் இந்த மாவீரம் பத்துல கல்லு குதிப்பான் பாத்தியா பீச்ல, அது மாதிரி நான் குதிச்சுறேன். இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, என்னமோ உதயநிதி நடிச்சதெல்லாம் காவியம் மாதிரியும் நாங்க நடிச்சதெல்லாம் தப்புன்ற மாதிரியும் எத்தனை வரானுங்க. இதுல இன்னொன்னு, ஒரு கமர்ஷியல் படத்துல கூட பொலிட்டிக்கல் மெசேஜ் சொல்றதாண்டா நம்பாலு. பைரவத்துக்கு அலையத்தம் டைரக்டர் திரும்ப அது பண்ணாலும் ஊத்தும்ன்றது மேட்டரும் அவருக்கு தெரியும். இருந்தும் பொலிட்டிக்கல் ஏதாவது மெசேஜ் உதயநிதி என்ன எடுத்திருக்காரு பார்த்தா லாலா கடசாந்தி தான். ஏன் நல்லா இருக்கே, லாலா கடசாந்தி பிடிக்காத? அதுதான் எடுத்திருக்காரு. உதயநிதி ஒரு படம் நல்ல படம் எடுத்திருப்பான்டா.
மனிதன். ஆனா அவன் ஆனா இல்ல அந்த படம் படம் நல்லா இருக்கும். ஓகே. அவன் தான் நடிச்சிருக்க மாட்டான். இல்லடா அது நடிச்சவருக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் பேசுறதுலாம். கிளைமேக்ஸ் படம் நல்லா இருக்கும். என்னன்னா ஏதோ பேசுறேனா இல்ல பூமரை யோசிச்சு இல்ல பாஸ் யோசிச்சு பாரு. நீ சொல்றதெல்லாம் இல்ல மாமே இல்ல கலரு அவரு வக்கீல் கோட்டு போட்டு சொல்றது எல்லாமே தப்பு பண்றதெல்லாம் டிஎம்கே காரணங்க தான். புரியுதா? அது எடிட் பண்ணி போட்டாலே அது ஒரு சிங்கம். நல்லா மாமன்னன் எப்படி நடிச்சானே தெரியல இப்ப வரைக்கும். மாமன்னன் அது அது இல்ல அது வேற கடைசி படம் தானே அது. ஆமா அதான் கடைசி யாரு கேட்டா இல்ல எனக்கு மாமன்ல பிடிச்சதோ ஒரு மீம் என்னன்னா, வடிவேலும் உதயநிதி உல்டாவை போட்டு கத்தி வச்சு உள்ள உட்காந்து இருப்பானுங்க. தம்பி இந்த கதவை தாண்டி எவன் வந்தாலும் உள்ள விடக்கூடாது. ஏன்னா கதவு பூட்டி வச்சு பூட்டி கதவை தாண்டி அவனும் உள்ள விடக்கூடாது. இது என்ன தங்க கதவை திறந்துட்டு ஒரு நியாயம் வேணாமா? கதவை திறந்து இந்த இது இருக்குமா அது என்னது? ஐயோ இப்பதான் சிங்க் ஆச்சு நடுவுல. வேற இப்பதான் ரிக்வஸ்ட் யாரும் இல்ல. இப்ப பிலிமோகிராஃபி லிஸ்டே வருதுன்னு எடுத்துக்கேன். எல்லாருமே ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா கடைசி படம் நினைச்சதே வந்துட்டு உதயநிதி சார். யாருமே உதயநிதி ஹீரோ பார்க்க மாட்டாங்க. எல்லாம் வந்துட்டு அதான் ஃபாஸ்ட் ஃபாசில் ஹீரோன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் தான். இல்லடா அவன் டிசப்பாயிண்ட் ஆனது என்னன்னா இல்ல அவன் உதயநிதி ஹீரோ பாக்குறது டிசப்பாயிண்ட் இல்ல. அங்க தப்பான கேரக்டர் எல்லாம் மாசா பாத்துட்டானுங்க. புரியுது? நெகட்டிவ் கேரக்டர் மாசா பாத்துட்டானுங்க. நிறைய பேரு தப்பானவன்ல ஒரு ஜென்யூனிட்டி இருந்துச்சு போல அந்த கேரக்டர்ல. இதோ இப்ப கலர் மாதிரிதான் கலர் தான் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான். பொள்ளாச்சி சூரியனு அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்டா கேஸ்ட ஒழிக்கணும்னு படம் எடுத்தா 3 இல்ல இந்த சந்திரமுகில ஓடுவான எலும்பு பையன் சும்மா கிடந்ததை கிளப்பி விட்டு போயிட்டான்னு கடைசி படம் அந்த படம் அந்த படத்துல ஃபஹத் ஃபாசிலுக்கு ரோல் கொடுத்தது தப்பு. அவன் என்னமா நடிப்பான்? இல்லடா அவன் மரணமா பண்ணிட்டான்டா. அந்த கேரக்டர் கிட்டே அந்த ஜென்யூனா மாஸ் கட்டிங் அந்த மாதிரி அந்த தூக்கி சாப்பிட்டா நடிப்புல அந்த படத்துல ஒரு உதவியிலே தூக்கி சாப்பிட்டான் அந்த நடிப்புல சொல்ல போனா. ஆனா ஒரு நிமிஷம் இந்த பாட்சா நம்ம கிட்ட பழிக்காதுன்னு தான் தலைவர் இருந்தாரு. அதான் ஃபஹத் ஃபாசில் நடிப்பான். அவனை காமெடியான போட்டுருங்க எங்க வேட்டையன். ஆனா கமல் கரெக்டா யூஸ் பண்ணிருப்பான். ஆக்டிங் ஏத்த மாதிரி அந்த இது பண்ணிருப்பான். அந்த ரோலுமே நல்லா தானே பண்ணான். ஆமா ப்ரோ வேட்டையன் கொஞ்சம் பாக்குற மாதிரி காரணம் ஃபஹத் ஃபாசில் தான். அது எங்கடா பாக்குற மாதிரி இருக்குது. இல்ல ஃபஹத் ஃபாசில் நடிப்பு நல்லா தான் இருந்துச்சு. அது நம்ம கூட சொல்ல முடியும். ஆனா நஜீர் உதயண்ணாவும் நல்லா நடிப்பாரு. ஒரு சீன் சொல்றேன் மாமன்னன் இல்ல சாரி அவரு செங்கல தூக்கி நடிச்சது கேட்கல, படத்துல நடிச்சது கேக்குறோம். உண்மையிலே மாமன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் தூக்கம் வந்து இரியா நீ அப்புறமா சப்போர்ட் பண்ணி 100 கோடி வசூல் அப்புறம் சொல்லுங்க. மாமனா மாமன்னனா என்னது 100 கோடியா? அவன் மாமன் பேசலடா மாமன்னன் பேசுறாங்க. மாமன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. மாமன்னன் பாஸ் சொல்லு. அதுல என்ன ஆகும், வடிவேல் அடிச்சுட்டு டைலாக் பகத் பஸ் எங்க உதயன் 4 பேர் கையை வச்சிருவான். அப்போ உதயன் ரியாக்ஷன் பகத் தெரியும் இல்ல பூமர் இந்த மாதிரி ஒரு சீனே ஞாபகம் வரல. என்ன பண்றது? இல்லடா இல்ல உண்மையில அந்த படம் வந்துட்டு எங்க வந்துட்டு நல்லா இருந்ததுன்னா இன்டர்வல்ல வந்துட்டு அந்த ஃபாஸ்ட் ஃபாசில் அடிக்கும்போது நல்லா இருந்தது. ஆனா அடிச்ச பிறகுதான் தெரியுது அதான் என்னடா இதுதான் பைத்தியக்கார பார்த்து இதுதான் இது வந்துட்டு. ரெண்டு பேரும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் தூங்கிட்டேன் நானு படம் பார்க்கும்போது. உண்மையில வடிவேல் ரியாக்ஷன் கொடுக்கும்போது போன்ல டவுன்லோட் பண்ணி படம் பார்த்தேன் ப்ரோ. தூங்கினே பார்த்தேன் அப்படியே. சொல்லு பாஸ். நான் தியேட்டர் போனேன் இந்த படத்துக்கு. தியேட்டரா? முதல்ல தியேட்டர் போனது தப்பு. அதான் இதனால ஃபஹத் ஃபாசிலுக்காக போனேன். எனக்கு புரியல. ஃபஹத் ஃபாசில் ஒரு நல்ல நடிகன். சரி சரி சாக்லேட் கொடுத்தாங்களா? ஒரு ப்ரோ அந்த டெம்ப்ளேட் எடுத்து விடுங்க ப்ரோ. ஆனா இல்ல அப்ப நதீர் உன்னால அந்த 60 கோடியில 150 ரூபா வந்தது நீதானே? ஆமா 150 ரூபாயா? என் குடும்பமே போனுச்சு 10 பேரு. குடும்பம் இந்த சுதந்திரம் தான் குடும்பமே.
குடும்பமே உப்புமா சாப்பிட்டு இங்க இல்ல, குடும்பமே உப்புமா சாப்பிட்டதுக்கு இங்க வந்து உட்காந்து பேசினுக்கிறேன். அவனுக்கு இருக்கு பாரு. சூப்பர் ப்ரோ. அப்போ எவ்வளவு அப்போ என்ன 10,000 அப்போ நதீர் தான் 600 ரூபாய் ஆயிடுச்சு போல. நதீர் தானே கான்பிடன்ட் கொடுத்துருக்கான் உதயண்ணாக்கு. அட பாவீங்களா இல்ல இல்ல டேய் எனக்கு படத்தை எனக்கு கலங்க தெரிஞ்சு அவ்வளவுதான் இல்ல ரவுண்ட் இல்ல போயிட்டு இல்ல இருக்கு. அந்த படத்துல இல்ல ஏதோ ஃபாத் ஃபாசில் இன்ட்ரோக்கு எல்லாம் கை தட்டு இருப்பானுங்க. ஒரே ஒருத்தன் தான் கை தட்டு இருந்திருக்கான். அதான் உதயநிதி இன்ட்ரோ சூப்பரா செருப்பா என்னமா அடிப்பேன் பண்றாரு ஒருத்தன். அது நான் சொன்னீங்கன்னா கடுப்பாயிடுவேன் பாத்துக்க. நீ. வேற யாரு நீதான்டா. உங்க குடும்பத்துல ஒண்ணு திட்டுருப்பாங்க, என்ன என்ன கிளவுன் பண்ணுகிறான்னு. அலெக்ஸ் எனக்கு எனக்கு என்னன்னா அந்த டைம் இன்னொரு விஷயம் காண்டாயிடுச்சு ப்ரோ. அந்த அந்த கீர்த்தி சுரேஷ் பார்த்தா ஏய் ஸ்டாலின் பையன் டி சூப்பரா இருக்கலன்னு எனக்கு அதுதான் எனக்கு ஏன்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அந்த படம் வரும்போது ஒரு மீம் ஒண்ணு போட்டிருந்தானுங்க. மாரி செல்வராஜ் நீ அரசியல் வர்றதுக்கு லாக்கி இல்லன்னு கையில பன்னிக்குட்டியை கொடுத்து உட்கார வச்சிட்டான். சிம்பாலிக்கா சொல்லிக்கிறான். அது நமக்கு தான்டா தெரியல. சரியான மீம் கூடாது. இல்ல இல்ல இன்னொரு இல்ல இல்ல பன்னி இன்னொருத்த இல்ல இன்னொருத்தவன் போட்டிருப்பான், உட்கார சொன்னா மூடிக்கிட்டு உட்காரணும். இந்த யார் இந்த சமுத்திரம் டேப்லெட் போட்டாதான் அதை விட்டுட்டு பெருசா பேசினுக்கிறேன். எனக்கு ஒரு படத்துக்கு போய் ரொம்ப கடுப்பான படம்னா கர்ணன் சொல்லுவேன். என்ன கதைன்னே புரியல. எனக்கு கர்ணன் பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல கர்ணன் பிடிக்கல. கழுதை பிடிச்சிருக்கு, இது அவனுக்கு புரியல. இல்லையா கழுதை கால் உடைஞ்சிருக்குன்னு காட்டுறாங்க. நொண்டி நொண்டி வருது, ஏன் வருதுன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. டீகோட பண்ண முடியல. இல்லடா என்னைக்குமே ஒரு நிமிஷம் இந்த ஒரு ஜாதியோடைய ஒரு டவுனை காட்டுறாங்க இல்ல ஜாதி படமா காட்டுறாங்கன்னா முதல்ல அது ஜாதி படம்னு பார்க்காம பார்ப்போம் தெரியுமா. ஏன்னா அது டேரக்டருடைய ஐடியாலஜி எதுவுமே தெரியாது. இப்ப ஸ்டார்டிங் இப்ப ரஞ்சித் மெட்ராஸ் யாருமே அப்படி பார்க்கல. ஆனா மெட்ராஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். அட்டகத்தி அப்படி பார்க்கல. இது மாதிரி அதே மாதிரிதான் பரியரும் பெருமாள் வந்துட்டு இது என்னதான் அந்த ஜாதி அந்த கீழே இதுன்னு பார்த்தாலும் அது படமா பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதுக்கடுத்து அவன் மேடையில பேசும்போது கூட அதெல்லாம் எனக்கெல்லாம் இருட்டு என்னெல்லாம் பிடிக்காது, இரிட்டேட் ஆகும். அதான் அதுக்கடுத்து இல்லடா அதுக்கடுத்துதான் கர்ணன் வந்தது. கர்ணன் பிடிக்கல. அதான் அசுரனுக்கு அசுரன் சூப்பரா இருக்கும். ஆனா விடுதலை பாரு விரட்டி அடிப்பானுங்க விடுதலைய. இல்ல விடுதலை 1 நல்லா இருந்துச்சு. 2 அதான் எனக்கும் 1 நல்லா இருந்துச்சு. 2 தான் குனிய வச்சு குத்திட்டாங்க. இல்ல எனக்கும் 1 நல்லா இருந்தது. ஆனா 2 அந்த 2 கெட்டது காரணம் என்னன்னா விஜய் சேதுபதி காட்டும் போதெல்லாம் 2 ஒரு அரசியல் கேம்பெயின் மாதிரி தோழர் 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 பாஸ் தோழர் நதீர் சொல்லிட்டே தோழர்னு. இல்லடா அந்த படம் டியூரேஷன் இல்லடா ஒரு நிமிஷம். அந்த படம் டியூரேஷன் வரும்போது நான் கேட்டேன், என்னைக்குமே ஒரு ஆக்ஷன் படம் 3 மணி நேரம் எடுத்தா ஏன்னா அது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். கண்டென்ட் படம் எவன்டா முதல்ல ஒருத்தனை காட்டான். கண்டென்ட் படம் எவன்டா 3 மணி நேரம் எடுத்து வச்சிருக்கான். அது வெறும் கண்டென்ட் படம், கமர்ஷியல் கூட இல்ல. அதுக்கு தானே திமுக காரங்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் அவங்க தான் முட்டுக்கூடும். விடுதலை என்பது சமூக போராட்டத்துக்கு பாருங்கள். பைத்தியம். போ 3 மணி நேரம் விஜய் சேதுபதி அட்வைஸ் பண்றாரு. குண்டடி போட்டு அட்வைஸ் பண்ணாரு. டேய் இன்னும் சாவலையா? டேய் இன்னொரு சொல்ற அவனை. இல்ல ஆடியோ லான்ச்ல 3 நிமிஷம் பேசினாலே 2 நிமிஷம் தான் புரியும். இதுல வந்து அதெல்லாம் ஒரு அலெக்ஸ் அதெல்லாம் ஒரு நம்ம டிஎன்ஆ என்ன மளிகை சாமான் மாதிரி 3 வருஷத்துக்கு படம் வச்சிட்டு வந்திருக்காரு. தெரியாதா? இல்ல தனுஷ் அப்துல் கலாம் நினைச்சாலே புதுசாக்குது பாப்போம். தனுஷ் அப்துல் கலாம் பிரச்சனை இல்ல ப்ரோ. அங்க தலைவன் இருக்கான் ஓம் ராவத். அலெக்ஸ் நானும் ரகுவரன் பேசிட்டு இருக்கோம். இந்த ஓம் கம் டு மை ரூம் மாதிரி டிஎன்ஆ சொல்லுவாரு போலண்டு. அது மீம் கிரியேட் பண்ணிட்டானுங்க அடுத்த செகண்ட். அதுக்கு ஆமா இல்ல அந்த டைரக்டர் முதல்ல பிரபாஸ் ஒரு வகையில பாவம் ப்ரோ. ஓம் இல்ல பாஸ் இப்ப இல்ல இளையராஜா பயோபிக் எடுத்ததான் நாசமா போனாலும் எல்லாம் கை தட்டுவானுங்க போட்டு சூப்பர் எல்லாம் கலாய்ப்பானுங்க புரியுதா. ஆனா அப்துல் கலாம் எல்லாருக்கும் ஒரு எமோஷன் புரியுதா. அது ஹேட்டராடே இல்ல ஹேட்டர் இல்லன்றத தாண்டி எல்லாருக்கும் பிடிச்சது அது எமோஷனல். இது இல்ல அது ஏன் தெரியுமா தனுஷ் ஒருவேளை எடுக்கிறாப்னா இல்லன்னா அவன் இவங்கிறான் குமார் எடுத்துருவான். மேரா அப்துல் கலாம் இந்தியான் ரவுடி அப்துல் கலாம் பூமரு நல்ல வேலை தனுஷ் வச்சு எடுக்கிறாங்க. சந்தோஷப்படி இல்ல அக்ஷய்குமார் தான் இந்த மாதிரி படம். ஆனா அக்ஷய்குமார் அப்துல் கலாம் ஒரு கயிறு கொடுங்கடா வீட்டுல தொங்கிடுறேன் எழுதி வச்சுட்டு. இல்ல அலெக்ஸ் இவன் அக்ஷய்குமார்லாம் நடிச்ச மோடிஜி ரெஃபரன்ஸ். இல்ல மாமே இல்ல யோசிச்சு பாருங்க. இல்ல பாஸ் மோடி கேமியோ பண்றதெல்லாம் இருக்கட்டும். இல்ல அவர் ராக்கெட் வர்றதுக்கு முன்னாடி ஐட்டம் சாங் வச்சு விட்டுருவான். டேய் கிளைமேக்ஸ் என்ன வச்சா என்னடா பண்ணுகிறேன் இல்ல எல்லாரும் டைட்டில் தான் ப்ரோ. வெயிட் இஸ்ரோ கா கில்லாடி கலாம் கில்லாடி போட்டுருவேன் நம்மளே. ஒரு நிமிஷம் சொல்லு.
அவன் சாங் வைக்கிறானா இல்லையா, அணுசக்தியை அவர் கண்டுபிடிக்கும் போது கோயில்ல போய் அங்க பிரசனை பண்ணாரு, சிவப்பு குங்குமம் வச்சுட்டு அப்புறம் தான் வெடிக்க விட்டாங்க, சீன வச்சிருவானுங்க. அப்போ ராமன் ஹே ராம் பகவான் ஹே அப்படி நெருப்படிச்சு வந்து ராமர் இமேஜ் வரும். அப்படி ஓ பகவான். அதான் இல்ல அதான் ஏன்டா இந்த வேலை இந்தியாரங்கிட்ட கொடுக்க கூடாது, இதனாலதான் என்ன போறோம்னு தெரியல. இல்ல அப்துல் கலாம் பிறந்தது ராமேஸ்வரத்துல, அதை வச்சு என்ன பண்ண போறோம்னு தெரியல. நீ இல்ல நீ வேணா பாரு, ராமேஸ்வரத்துல வந்துட்டு அதான் தெரியல, அங்கேயும் ஒரு பாட்டு வச்சிருவான், சொல்ல தேவையில்ல. இல்ல இந்த மாதிரி படத்துல என்ன தெரியுமா பிரச்சனை, ராக்கெட்ரி யாரெல்லாம் பாத்தீங்க? ஏன்பா ராக்கெட்ரி படம் யாரெல்லாம் பாத்தீங்க? நான் பாத்துருக்கேன். பாத்துறேன்டா, ஓகே தான்டா அந்த படம். அந்த படம் போர் அடிக்கும்டா, அந்த மாதிரி எல்லாம் எடுத்தா ஊதிக்கும். ஆனா நதீர இல்ல எனக்கு தனுஷ் தேவையில்லாத இல்லடா தனுஷ் இது தேவையில்லாத வேலைன்னு தெரியும் போதுதான் எதுக்கு பண்ணான்னு ஒண்ணு புரிஞ்சுது. ஏன்னா உனக்கு சிவகார்த்திகேயன் வந்துட்டு பயோபிக் பண்ணி 330 crores கிட்ட புரியுதா? அதான் இல்லடா இல்ல இது தனுஷ் எப்படித்தமா இது ஆப்பர்ச்சுனிட்டியா பாத்திருப்பான். அதாவது ஒரு மிலிட்டரியில இருக்கிற ஒரு 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 சோல்ஜரை இப்படி பயோபிக் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னா, அப்துல் கலாம் யோசிச்சு போயிரு, பேன் இண்டியாக்கே தெரியும். அதான் ஓகே ஆனா இல்ல ஆனா பாடி சோடா ஒரு நிமிஷம் இல்ல ஆதி புருஷ் மாதிரி பண்ணானத்துக்கு எலும்பு இன்றுவானுங்க, எல்லாரும் அடிப்பானுங்க, நீங்க வேற. ஆனா ஒண்ணுடா தனுஷ் நினைச்சிருப்பாரு, நீ என்னடா எடுக்கிற பராசக்தி அணுசக்தின்னு எடுப்பு, அணுசக்தி பராசக்தி அணுசக்தி. ஆனா மாமி ஒரு நிமிஷம் டிஎல் எல்லாம் நோட் பண்ணியா, என்னையும் அஜித் ஃபேன்ஸ் இந்த சூர்யா ஃபேன்ஸுக்கு சண்டை போயிடுவோம், நம்ம உட்காந்து வேர்களை சண்டை அமைதியா இருப்போம். நீ உள்ள நல்லா இல்லடா உள்ள நல்லா நோட் பண்ணி பார்த்தேன்னு அவனுக்கு அடி தாங்க முடியாம விஜய் அஜித் ரஜினின்னு 3 பேரும் ஒண்ணு சேர்த்துப்பான். யாரு இவனுங்க டயர் ஒண்ணு, அதாவது அங்க இல்ல அங்க போனா மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஏன்டா இது அசியமா இல்ல ப்ரோ? ஒரு மீன் டேபிள் பாத்தீங்களா, அந்த அப்துல் கலாம் பயோபிக் தெரிஞ்சு பொல்லாத தனுஷ் முறைப்பான் பாத்தியா, அந்த மாதிரி மானத்தா கலாம் என்ன கேட்டா அப்துல் கலாம் பயோபிக் வந்துட்டு ரெட் ஜெயின்ட்ல உதயநிதி ஸ்டாலின் நடிக்கலாம், சூப்பரா இருக்கும். ரெட் ஜெயின்ட் கம்பேக் படமா அப்படி வச்சு ரிலீஸ் ஆன பேன் இண்டியா ஒரு படமா கொடுத்து ரெட் ஜெயின்ட்ல பேன் இண்டியா பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது ரெட் ஜெயின்ட் மட்டும் பண்ணி சன் பிக்சர்ஸ் தான் பேன் இண்டியா பண்ணி. உண்மையிலே சார் அப்துல் கலாம்னா கிளிக் ஆனா அப்துல் இல்ல கலாய்க்கிறத தவிர்த்து ஒன்னு சொல்றேன், அப்துல் கலாம் படம் பூமர் விட்டு கேக்குறீங்க. நீ பேசுறது ஒரு நிமிஷம் பாஸ், நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, அவன் பேசுறது விட்டு கேக்குதியா பூமர்? நீ பேசுறதே கேக்கலடா, இரு நீ சொல்லு ஃபர்ஸ்ட். நான் சொல்றது கேக்கலையா? இல்ல அப்துல் கலாம் கிளிக் ஆயிடுச்சுன்னா 1000 கோடி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல நீ கம்முனு உட்காரு பாஸ் சொல்லு. 1000 கோடி பாதி 1000 கோடின்னு சொன்னாலே ஏன்டா ஆஃப் பண்றேன்? சப்போஸ் வந்து ஒரு அப்துல் கலாம் அந்த லாஸ்ட் அந்த கேட்டப்பட்ட உண்மையிலே பாஸ்கர் கொடுக்கலாம். அந்த ஆள் எல்லாமே நல்லாவே பண்றது. இல்ல இப்ப தனுஷ் வந்துட்டு இப்படி ஒரு பயோபிக்னும் போது இது ஃபர்ஸ்ட் ஏத்துக்க தோணல. ஆனா இதுல ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது லுக் இதெல்லாம் வேற விஷயம். அப்படியே வந்துட்டு அதை நல்லாவே பண்ணாலும் அது ஆனா இப்ப வாய்ப்பு இருக்குது, தனுஷ் அதை அக்செப்ட் பண்ணி ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல இது எங்க திறமை இடிக்குது, ஆதி புருஷ் டேரக்டர்னு தெரிஞ்சவனே எல்லாம் நெஞ்ச புடிச்சிட்டானுங்க. அதுதான் நானும் சொல்றேன், தனுஷ் பண்றது பிரச்சனை இல்ல ப்ரோ, தனுஷ் பண்ற பிரச்சனை இல்ல, ஓம்பராவ் தேடுதான் இங்க பிரச்சனையே. ஆனா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா, இந்த படத்துல சூர்யா கேமியோ இருக்கு, யாராவது ஏன்னு சொல்லுவோம் பாக்கலாம். ராக்கெட்ரியில கேமியோ இருந்ததுனாலயா? சூரிய போட்டல அப்துல் கலாம் மீட் பண்ண போறல தம்பி எந்த ஊருப்பா? ஆனா அந்த குரல தான் ஆமாங்கய்யா ஐயா ஐயா அதான் பறக்க வைக்கணும் ட்ரை பண்றேன், விடவே மாட்டானுங்க, வாட்ச்மேன் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. தம்பி மதுரையா? ஆமாங்கய்யா. ஆனா சரியான வாய்ஸ் இது. கூஸ்பம்ஸ் ஆச்சு அந்த சீன். அது கேபிஒய் நவீன் தான் பண்ணது அந்த வாய்ஸ். அப்துல் கலாம்லாம் இல்லடா, கிடைச்ச ஒரு உண்மையிலே ஒரு ஜெம் மாதிரி. அது இதுக்கப்புறம் வராது, அந்த மாதிரி வருமானு தெரியாது. அந்த மாதிரி யாரு வருவா இதுக்கப்புறம்? இல்ல இந்த ஜென்ரேஷன் படி அந்த மாதிரி இருந்தாலும் அது ஏத்துக்க மாட்டானுங்க, புரியுதா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இது இப்ப இருக்கிற ஜென்ரேஷனும். இதுக்கு அடுத்து யாரா வந்தா கூட அந்த மாதிரிலாம் இருக்கவும் முடியாது. இருந்தாலும் அது தெரியாது. அலெக்ஸ்
டியோட லைனப்ல என்னென்ன படம் இருக்கு? பெரிய லிஸ்ட் இருக்குல்ல. அவன் எல்லாமே இருக்குடா. நீங்க ஏதாச்சும் சாவுங்கடா. லப்பர் டயர் 2 லப்பர் வேர்கல்ல பந்து சாப்பிடுங்க. எல்லாம் உட்காந்து பாத்துக்கினீங்க. எவனும் லப்பர் இன்வால்வ் ஆகாது. பந்து இவன் அமரன் டைரக்டர், போர் தொழில் டைரக்டர், மறுபடியும் மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், இளையராஜா பயோபிக், இட்லி கடை. ஆனா இளையராஜா ஆனா இல்லடா, இதுல கொடுமை என்னன்னா, இப்ப இந்த ஆள் இல்லன்னு வச்சுக்கேன், அதான் விஜய் இல்லைன்னா உனக்கு டையார்ட் ஃபேன்ஸ்ன்றது அது இவனுங்க கண்ணுதற்கு அதை பார்ப்பானுங்க. ஏன்னா இப்ப சும்மா இப்ப சொல்லலாம், இப்ப இது வந்துட்டு தான் அஜித்துக்கு வந்துட்டு இந்த யங்ஸ்டர் இந்த புள்ளிங்கோ இந்த மாதிரி ஒரு கேங் இருக்குதுன்னு எடுத்துப்போம். புரியுதா? ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது. ரஜினிக்கு வந்துட்டு தான் நார்மலா படம் நல்லா தான் பார்ப்பான், இல்லை தூக்கி வச்சிருவானுங்க. அவன் ஃபேன் பேஸ் எல்லாம் இப்ப கிடையாது. ஆனா சின்ன குழந்தையில இருந்து அந்த பெரிய வயசானவங்க வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த ஆக்டிவ் ஃபாலோஸ்னு ஒன்று தெரியுமா? விஜய் படம் எப்படி இருந்தாலும் போய் பாக்குறாங்கன்னா அது விஜய் மட்டும் தான். புரியுதா? அதனால தான் வந்துட்டு இப்ப நீ டயர் 1 ஈஸியா சொல்லிடலாம், விஜய் நம்பர் 1 அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஆனா டயர் 2 ஒன்னால சொல்ல முடியாது. ஃபேன் பேஸ் இடிக்கும், படம் இடிக்கும், வேற ஏதாவது ஒருத்தன் வளர்ந்து வருவான். நேத்து பார்த்தா தான் நான் தான் ரங்கவா ராய சக்திவேல்னு ஒருத்தன் வந்தான், நேத்து இன்னொருத்தன் வந்தான். அதான் நாளைக்கு இல்ல தெரியாதா, நாளைக்கு அப்துல் கலாம்னு இன்னொருத்தன் வரான். தெரியாதுதான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. எங்க அண்ணன் விராட் கோலி பயோபிக்ல வருவாரு. டேய் இதனாலதான் சொல்றேன், உதயநிதி அண்ணா நீங்க இல்ல, உதயநிதி அண்ணா சினிமால இல்லாதனால டயர் 2 பசங்களுக்கு கொழுப்பு ஏறிச்சு. உதயநிதி அண்ணா மட்டும் சினிமால இருந்திருந்தா அவருதான் டயர் 2 கிங். ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. அவருடைய ஒரு படமும் தெரியாத, ஒரு படமும் சாதனைகள். ஒரு படமும் 500 கோடி. ஒரு கல் ஒரு காணல இல்ல சந்தானத்தை தூக்கிட்டா ரோட்ல போறவனும் அதிக மாட்டேன். அலெக்ஸ் அந்த ஆள் படம் என்னன்னு தெரியுமா? நான் பாத்திருக்கேன். இது ஒரு கல் ஒரு கண்ணாடி, கதிர்வேலன் காதல், மனிதன், அப்புறம் மாமன்னன் 4 படம் தான் பாத்திருக்கேன். மேக்ஸிமம் இல்ல போன்லயே சொல்றான். பாத்திருக்கேன். இல்ல தியேட்டர்ல இது மட்டும் தான் பார்த்தேன். அது என்ன படம்? இல்ல அவர் நச்சதே கம்மி படம் தானே. மேக்ஸிமம் படம் எல்லாம் பாத்துட்டேன். ஆனா பாஸ் ஒரு நிமிஷம், ஆனா என்ன யாரும் தப்பா நினைக்காதீங்க, கெத்துன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படம் ஹிட் ஆகும் நினைச்சேன். ஏன்னா எனக்கு அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸ் ஒரு படம் இல்ல எனக்கு பாட்டுலாம் பிடிச்சதுடா. அதான் இல்லடா சொல்றது கேளு. ஹீரோயின் பாட்டு, விக்ராந்த் வேற வில்லன்னு, புரியுதா? பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. உண்மையில பிஜிஎம் எல்லாம் கேட்டு போற பாட்டுலாம் நல்லா இருக்கும். படம் ரிலீஸ் ஆச்சு, தூக்கி போட்டு மெரியிறானுங்க. சரி டிவில வந்தோடனே பாக்கலாம். அப்பெல்லாம் டிவி தான், புரியுதா? சரி டிவில வரும்போது பார்த்தா அப்பதான் தெரிஞ்சது உண்மையில விக்ராந்த் ஹீரோ போட்டுருக்கலாம். இல்லடா விக்ராந்த் ஹீரோ போட்டுருக்கலாம் போல இருக்குது. நதீர் சொன்னான்ல உதயநிதி 4 படம் பாத்துருக்கேன். உதயநிதி போய் அவனுக்கு 5 படம். சாரி சார் உங்களுக்கு 5 படம் பாத்துருக்கு சார். சார் நீங்க எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? நான் நடிச்சதே 5 படம். 5 தான். மேலே நடிச்சிருக்க. தமன்னா கூட ஒரு படம் நடிச்சாரு. தமன்னா கூட என்ன படம்? ஏதோ ஒரு ராமசாமி படம், கண்ணே கலைமானே. தெரியாதா உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? டேய் அதித்தி. இல்ல எனக்கே தெரியல. பிரணவ் தான் கேஸ் அவமால எழுதுங்க ப்ரோ. படம் பெறதுக்கு நான் ஏன் ஊப்பியா இருக்கு ப்ரோ? இன்னொன்னு இல்ல மனிதன் எவனாவது வந்துட்டு தான் உதயநிதி பேர்ல எழுதுனா கொண்டு போட்டுருவான். அன்சிகா ஃபேனு, அன்சிகா பேர்ல எழுதுங்க. ஓகேவா? முன்னாடி அன்சிகா பேர்ல எழுதுங்க ப்ரோ. சந்தானம் பேரு மனிதன்ல எங்கடா சந்தானம்? படம் பார்க்காதான் கூட்டணும் வந்து மனிதனா? சார் ஓகே நினைச்சேன். ஆமா கரெக்ட் தான். அன்சிகா நம்ம ஆனா மனிதன் உண்மையாவே நல்லதான் இருக்கும். ஆனா இல்லடா, இல்ல ஒரு இன்டர்வியூல வந்துட்டு கேட்டிருப்பாங்க ஸ்டாலின் அவர்கிட்ட, உங்க ஃபேமிலியில இதுக்கப்புறம் யாராவது அரசியல் வரலாம் கேட்டா, எங்க குடும்பத்தில் இனி யார் வந்தாலும் நானே தான். அதுல இல்ல அவரே அக்செப்ட் பண்ண மாட்டாராம். வந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நாங்களும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதேதான் உதயநிதி கிட்ட போய் கேட்டாலும் இல்ல நான் அதான் உதயநிதி தான் மாசு. ஏன் தெரியுமா? அவர் டைலாக் பாரு, அரசியல் குடும்பத்துல இருந்து வந்தனால நான் அரசியலுக்கு வரலாம் அவசியம் இல்ல, புரியுதா? கெத்து அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னாங்க பாத்தியா? அதான் இல்ல ஆமா ஹைலைட் என்னன்னா, என்னை விட சீனியர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த மாதிரி போஸ்டிங் தரணுமா. இப்ப யாரு துணை முதலமைச்சர்? சின்னவர் தான். எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. இல்ல ஆகாஷ் பாஸ்கர் மட்டும் மாட்டி இல்ல யோசிச்சு பாரு. இல்லடா ஆகாஷ் பாஸ்கர் மட்டும் மாட்டிக்கணும். எனக்கு தெரியாது சார், எல்லாம் உதயநிதி பட்டானத்துக்கு க்ளோஸ். இல்ல அலெக்ஸ், எங்க எஸ்டிஆர் அண்ணன் இப்பதான் ஷூட்டிங் போலான்னு பார்த்தாரு. இப்படி பண்ணிட்டீங்களா? இல்லனா டேய் கம்முனரா வாய கிளறி பண்ணிட்டீங்க. அலெக்ஸ் ப்ரோ சின்னவர் போன வருஷமே மாட்டிருப்பாரு. இது ஃபார்மர் ரேஸ்ல மாட்டிருப்பாரு. யார்? ஏகே கூடயா? இல்ல ப்ரோ, போன முறை ஃபார்முலா ரேஸ் வச்சாரு பாத்தியா சின்னவரு? அதுவா?
சின்ன நியர்லாம் வந்திருந்தாங்களாம். அதை பத்தி பேசினா வேற லெவல்ல பேசலாம். வேணாயா பர்சனல்லாம் வேணாயா. எனக்கு பரவாயில்ல. இந்த ஓகேக்கு அப்புறம் சந்தான மாதிரி உட்கார வைக்க போறான்னு ஜெயில. அதுதான் அப்படி இருந்தே ட்ரீட் பண்ணுவேன். என்னவா கோபால் கடையில வாத்து பிரியாணியா மச்சி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இல்லடா நேத்துல இருந்தே பசங்க மேல சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியுமா அந்த இஷ்யூ. அதனாலதான் எல்லாம் பார்த்து இதுல விஷயம் என்னன்னா யாருமே அதுல அபியூஸ் பண்றா கிடையாது சரியா. இந்த இடி சம்பந்தமான கேஸை எடுத்து அதுல வந்து ரெஃபர் வீடியோ அதை பத்தி தான் போட்டுருந்தாங்க. யாரும் அபியூஸ் எல்லாம் போட 1-2 பேர் பண்ணாங்க அவங்களுக்கும் போச்சு. ஜென்ரலா எடுத்து போட்டாங்க. ஒருத்தர் உதயநிதி வீடியோ தான் எடுத்து போட்டான். அவங்க கூட வந்து ஆகாஷ் பாஸ்கர் இருக்கிற வீடியோ தான் எடுத்து போட்டான். ஏடிஎம்கேல ஜெயக்குமார் போட்டிருப்பாரு. அந்த வீடியோ தான் அவன் ஷேர் பண்ணான். அவனுக்கு சைபர் கிரைம்ல இருந்து கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு. அதாவது இவங்க கையில அதான் இல்ல பாஸ் இந்த கில்லி பத்துல பிரகாஷ்ராஜ் கம்ப்யூட்டர் நோண்ட பாருதான் கண்ணை பெருசு பண்ணு அந்த மாதிரிதான் இருக்கிற பாக்குற எல்லா ஐடியும் பண்ணிருப்பானுங்க போலதான் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு நம்ம கிட்டே வந்து கேட்டிருந்தானுங்க. முதல்ல உன் ட்வீட் கரெக்டா எந்த தப்பான ஒரு இதுவும் இல்லாம போட்டுறேன்னு உனக்கே தெரியும். அதாவது இப்ப ஏதாவது கெட்ட வார்த்தை இல்ல மீடியானா வந்துட்டு அதான் நீ போடுற இமேஜஸ் வீடியோஸ்ல வந்துட்டு எதுவுமே தப்பான இது இல்லைன்னா நீ வந்துட்டு கூலா இருக்கலாம். உனக்கு எதுவுமே ஆக போறது கிடையாது.